இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட், அப்புறம் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மாலை வணக்கம். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆச்சு சீஃப் கெஸ்ட்டாக. ஸோ அது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. தேங்க்யூ. பட் எனக்கு ஸ்டேஜ் புதுசு கிடையாது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு மேலே நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஐ ரீஜனல் ட்ரெயினர், டைரக்டர் கன்சல்டன்ட் ஆஃப் பிஎன்ஐ, அப்புறம் பிஸ்னஸ் சதர்ன் ஆப்டிகல்ஸ்னு பிஸ்னஸ் இருக்கேன். பட் எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்தாலுமே எனக்கு ஒரு ப்ரௌட் ஸ்டேஜ். ஏன் அப்படின்னா எனக்கு இன்வைட் பண்ணும்போது ஜான் ப்ரோ வந்து எனக்கு இன்வைட் பண்ணுறது ஒரு ஹாப்பி, இன்வைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஜான் ப்ரோ என்னன்னா, நீங்கள் எனக்கு வந்தே ஆகணும் ப்ரோ, நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு அவரோ பாசமாக கூப்பிட்டாரு. ஸோ அது எனக்கு ஒரு ஹானராக இருந்துச்சு. சரி ஓகே வந்துடுவோம் அப்படின்னு. சார் கூப்பிட்டது இல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ரோ நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. மோட்டிவேஷனல் ஸ்பீச் எப்படி ப்ரோ பேசுகிறது அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ட்ரெயினர்னால் பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசியிருக்கேன், எல்லாம் ஓகே. எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசலாம் தெரியாது. சரி ப்ரோ நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க, உங்களுக்காக பேசுகிறேன் ப்ரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு இக்கு வச்சார். ப்ரோ 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஒரு பேசணும் அப்படின்னு. சும்மாவே ஒரு ஸ்டேஜுக்கு போனால் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். 2லேருந்து 3 நிமிஷம் என்ன ஒரு பேசுறது அப்படின்னா. சரி நீ கேட்டுட்டீங்க, உங்களுக்காக பேசிடுறேன் ப்ரோ அப்படின்னா. பட் மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கிடையாது. பட் நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதுக்கான ஒரு பார்த்துருக்கும்ல, அதில் இந்த விஷயம் எனக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் நினைக்க வேணாம், 350 பேர் ஆண்டர்ப்ரனர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஒரு வயசில் பெரியவர் நினைக்க வேணாம். எனக்கு 26 வயசு தான் ஆகுது, அதையும் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயத்தில் ரொம்ப விஷயம் வந்து என்னென்னா, நம்ம மூதாதையர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, வெல்விஷர்ஸ் எல்லாமே, ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதில் ஃபோக்கஸாக இருங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அது உண்மை தான், ஃபோக்கஸாக இருக்கணும். பட் அந்த ஃபோக்கஸாக இருக்கிறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து 1% க்ரோத்துன்னு இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட மாட்டீங்க. 1% க்ரோத்துங்கிறது எப்படின்னா, ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது நான் உடனே இப்படி பண்ணிடுறோம்னா வாய்ப்பே கிடையாது. நீங்கள் நாளுக்கு நாள் ஒரு 1% க்ரோத் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் 1% கொடுத்துருப்பீங்க. ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 365% நீங்கள் க்ரோத் ஆகிருப்பீங்க. ஒரு சகாப்தமே நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க. ஆனால் அந்த க்ரோத்தை நம்ம ஒரு நாள் கொடுத்தா மட்டும் பத்துமான்னு கேட்டால் கிடையாது. நாளுக்கு நாள் கொடுக்கணும். அந்த கன்சிஸ்டன்சிம்பாங்கல்ல, தினமும் செய்கிறது. ஸோ இதை 2மே பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரோத் ஆகிரும். அவ்வளோதான், சிம்பிள். இது எனக்கு யார் சொன்னார் அப்படின்னா, ஒரு 3000 கோடி பிஸ்னஸ் ஓனர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார்ன்ட்டு. ஆனால் அவர் 3000 கோடி பிஸ்னஸ் ஓனர் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. பட் பார்த்தோன்னா அந்தளவுக்கு அவர் எனக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கார், நான் அவருக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். ஸோ அவர் இதை சொன்னார். அப்புறம் அவர் எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னார். நீங்கள் ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகி பார்த்துருக்கீங்களா? ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகிறது டேரெக்டாக இப்படி போகும். இது ஹெலிகாப்டர் பார்த்துருக்கீங்களா? இப்படி போகும். இப்படி தான் ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகும். ஆனால் அந்த பைலட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவரோட அந்த இது இருக்குது, ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, அந்த ஏஆர் ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு 1% நவுத்தினா மட்டும்தான் அந்த ஹெலிகாப்டர் மூவ் ஆகும். அவ்வளோ பெரிய ஹெலிகாப்டருக்கே 1% தேவைப்படுறப்ப நம்ம ஹியூமனாக இருக்க நமக்கு எவ்வளோ தேவைப்படும்? ஸோ என்றைக்குமே ஆஸ் அ பேரண்ட்டாக சரி, நம்ம பசங்களுக்கு அந்த 1% எவ்வளோ முக்கியங்கிறத சொல்லிக் கொடுங்க. இன்னொரு விஷயம் வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி என்னோடய சக மெம்பர் எனக்கு சொன்னது. அவர் ஒரு கற்பனை. அந்த கற்பனை எப்படி அப்படின்னா, ஒருத்தர் கல்வெட்டுறவர் இருந்தாராம், மலையை உடைக்கிறவர். அவர் மலையை உடைக்கும் போது அவர் யோசிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, என் வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு மலை உடைச்சிட்டே இருந்தாராம். அப்போ வந்து அவர் வானத்தில் இருக்க சூரியனை பார்க்கும்போது சூரிய ஒளி பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சான். திடீர்னு ஒரு மேஜிக் ஆகி அவர் சூரிய ஒளி ஆகிட்டாராம். சூரிய ஒளியே ஓகே நான் இப்போ ஒரு பவர்ஃபுல் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு இது இருக்கும்போது மேகங்கள்லாம் வந்து மறைச்சிருச்சான். இவருக்கு உடனே இதாகிடுச்சான், என்னடா சூரியன் தான் பவர் நினச்சோம், மேகம் தான் பவரா? அப்போ மேகமாக மாறிட்டாராம். கொஞ்ச நேரம் பார்த்தா காற்றடிச்சாலும் மொத்த மேகமும் காணாமல் போச்சான். அவருக்கு உடனே ஆஹா, அப்போ காற்று தான் பவர்ஃபுல் போல இருக்குது, மேகம் கிடையாதுன்னு காற்றா மாறிட்டான். சரி காற்றடிக்குது, ஒரு பவர்ஃபுல்லான காற்றடிக்கும் போது பார்த்தா ஒரு மலை இருந்துச்சா, அந்த மலை நவரவே இல்லையா. சரி இப்போ தான் புரியுது, மலை தான் பவர்ஃபுல் போல் இருக்குது அப்படின்னு அவர் மலையாக மாறிச்சா, மலையாக மாறிட்டான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டொக்குன்னு சவுண்டு கிடச்சான். என்னென்னு பார்த்தா கீழே ஒருத்தர் மலையை உடச்சிட்டு இருந்தார். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எப்பொழுதுமே நம்ம லைஃப்பில் ஒன்று ரியலைஸ் பண்ணுவோம், அடுத்தவங்க சக்ஸஸோ, அடுத்த குழந்தைங்க இப்படி பண்ணுதோ, நான் இப்போ டிப்பிக்கலாக நிறையா பேரண்ட்ஸ் பார்க்குறேன், அது இல்லை, பட் இருந்தாலும் சில இது இருக்குது. அடுத்த குழந்தை இப்படி பண்ணுதோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்றைக்குமே நம்ம தெரியாது நம்ம எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தவங்க எவ்வளோ சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. என்றைக்குமே நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபாதர் அண்ட் மதர் தான் ஃபஸ்ட்டு லீடர், கிரேட் லீடர். அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலுமே. ஆனால் அந்த லீடர் வந்து கடைசி வரைக்கும் போகிறாங்களான்னா கிடையாது. காரணம் என்னென்னா, பசங்களுக்கான பயம். 2 விஷயம் தான் வாழ்க்கையில், சக்ஸஸ் ஃபெயிலியர் எதுவுமே கிடையாது. சக்ஸஸ்ங்கிற இடத்துல ரிசல்ட், ஃபெயிலியருங்கிற இடத்துல லெசன். உங்கள் பசங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தைரியமாக நீங்கள் துணைருங்க. அது சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, சரியாக பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரிசல்ட்டாக கிடச்சிரும். தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது லெசனாக கிடச்சிரும். ஸோ எப்பொழுதுமே இந்த 2 விஷயம் மட்டும் அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுங்க. என்றைக்குமே அவங்களுக்கு நீங்கள் தான் லீடராக இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த ஜான் ப்ரோ,
அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு இவ்வளோ பெரிய கனவு இருக்குன்னாரு. ஒரு ஐடி முடிச்சுட்டு நான் வந்து இங்கே இது பண்ணுறேன் அப்படின்னாரு. உங்களோட கனவை பார்க்கும்போது எனக்கு இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. நீ ஒரு அகாடமி வச்சு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணணும். 5 வருஷம் கழிச்சு பெரிய நிறுவனம் வரணும். அன்றைக்கி திருப்பி நீ சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுங்க, நான் வரேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.